Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம வந்து டிராமாவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 8 ஓட ஸ்டார்டிங்ல பாப் இன்னோட அப்பாவை பார்க்க வரான். அப்ப இவரு பாப்ப பார்த்ததும் நீ ஒரு துரோகிடான்னு சொல்லி அவனை திட்டிட்டு நீ இந்த சிஎம் அழிச்சிட்டு இருக்கன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் நாங்க இங்க புது சிஎம் உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பழைய சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மண்ணு மக்களுக்கு சொந்தமானது, சோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைச்சாகணும்னு சொல்றப்ப இவரு அதை கேட்டு கடுப்பாயிட்டு எது ஈக்குவல் ரைட்ஸா, நீ அதை வச்சு நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்க அதுக்கு பாப்போம் அட்லீஸ்ட் இதனால அடிமட்ட லெவல்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு இதை நாங்க நம்ம நாட்டுக்காக தான் பண்றோம்னு சொன்னதும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னால எப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுதுன்னு ஒரு கேட்க அதுக்கு பாப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன், இதுக்காக நான் யாரையும் ஏமாட்டலன்னு சொன்னதும் இவரு அதை கேட்டு இன்னமும் கடுப்பாயிட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்கடான்னு சொல்லி கட்டுறாரு. தென் நான் தான் உன்னை வளர்த்தேன் படிக்க வச்சேன், பட் இப்படிதான் நீ அதை திருப்பி தருவியான்னு கேட்க அதுக்கு பாப்போம் நீங்க என்ன படிக்க வச்சதே நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யணுன்றதுக்காக தானே கேட்டதும் சோனி அந்த பேலஸ்ல இருந்த ஒவ்வொரு நாளும் நீ எங்களை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியான்னு ஒரு கேட்க அதுக்கு பாப்போம் நான் அந்த பேலஸ்ல வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் என்னைக்குமே உங்ககிட்ட நன்றி கடன் பட்டிருக்கேன், பட் இந்த விஷயத்துல நான் மக்கள் சைட்ல தான் இப்ப என்ன சொல்றப்ப இவரோட கேட்டு உன்னை பட ரொம்ப பெருமையா இருக்குடா, நீ உன்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கேட்டுட்டு சோ இதனாலதான் நீ டின் பின்னாடி சுத்தினியான்னு கேட்டதும் பாப் உடனே நான் உண்மையா டின்ன லவ் பண்றேன்னு சொல்றான். ஆனா இவரோ இதுக்கு பேரு லவ் கிடையாது, நீ உன்னோட தேவைக்காக அவனை ஏமாட்டிருக்க, சோ இந்த மாதிரி துரோகம் பண்றது எப்படி லவ் ஆகும்னு இவரு கேட்க பாப்பால அதுக்கு மேல இவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியல. சோ இவனும் டின்னோட அப்பா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் இப்பவும் சொல்றேன், நான் டின்ன உண்மையா லவ் பண்றேன்னு சொன்னதும் இவரு அதை கேட்டு அப்படியான்னு கேட்டுட்டு தென் நீ டின்ன உன்னோட வேலைக்காக யூஸ் பண்ணவே இல்லன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்க இதுக்கு பாப்பால சுத்தமா பதில் சொல்ல முடியல. அண்ட் அதுக்கப்புறமா இவரோ பாக்கிட்ட நீ இதுக்கப்புறம் இந்த உலகத்தையே கூட மாட்டலாம், பட் நீ என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் நீ டின் கூட இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லன்னு சொல்றாரு. கட்பனா இங்க டின் திரும்ப பேலஸ்க்கு வந்துடுறான். அண்ட் இந்த இடத்துலயோ இப்ப சில சோல்ஜர்ஸ் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. அண்ட் அதை பாட்டு டின்னோ அங்க வர ஒரு சர்வெண்ட் கிட்ட நீங்க இந்த பேக என்னோட பாட்டி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு இவன் அங்க ரெண்டு ஓடி போறான். அப்ப அங்க சேட்ட ரெண்டு சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சேட்ட அவங்கள கண்டபடி திட்டுறான். அண்ட் அப்ப டின்னும் இங்க ஓடி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றப்ப டின்ன ஸ்டாப் பண்ணி இப்ப நீங்க சேட்ட ஃபாலோ பண்ணி போகாதீங்க, இந்த டைம்ல நம்ம யாரையுமே நம்ப முடியாது, அவங்க உங்களையும் அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிருவாங்கன்னு சொல்றப்ப பட் என் அண்ணனை எப்படி அப்படியே விடுறாடுன்னு டின் கேட்டுட்டு சரி இப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு நாங்களும் உங்களோட பாட்டியும் இங்க சேஃபா இருக்கோம், ஆனா உங்க அப்பா கிட்ட ரெண்டு இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரலன்னு சொல்லிட்டு தென் நீங்க எடுக்காக இன்னும் பாப் கூட போகாம இங்க வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு இன்னும் அவனை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், பட் அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பட் இந்த விஷயத்துல பாப்பால ஹெல்ப் பண்ண முடியும், சோ இப்ப நான் அவனை போய் பாட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து பாப்ப பாக்குறதுக்கு ஓடி போறான். கட்பனா இப்ப பாப் சைட்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல கிட்டி மற்றவங்க கிட்ட நாம நம்மளோட டிமாண்ட்ஸ பத்தி மகாராஜா கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, சோ இனி இந்த நாட்டுல அமைதி கண்டினியூ ஆக போகுதா 6 ஓட போகுதான்றது நாளைக்கு தெரிய வந்துரும்னு சொல்றப்ப பாப் கிட்டி கிட்ட நம்ம கேபிட்டல சுத்தி சோல்ஜர்ஸ் நிக்க வச்சாகணும், சப்போஸ் வெளியே இருக்கிற ராயல் மெம்பர்ஸ் நம்மள அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட கன்ஸ ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்ல அந்த ஐடியாக்கு கிட்டியும் ஓகே சொல்லிட்டு நீ ராயல் மெம்பர்ஸ் எல்லாரையும் உன்னோட கஸ்டடியில வச்சுக்கோ, நமக்கான ஆன்சர் வர வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. தென் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜான் பாப் கிட்ட வந்து நீ பிரின்ஸ் வச்சின பாக்க போயிருந்தீங்க அங்க என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு பாப்பா அவரு நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்காரு, அதோட நான் பிரின்ஸ் டின்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவரு என்ன பயங்கரமா திட்டினாருன்னு சொல்ல அதை கேட்டு ஜானோ இவ பிரின்ஸ் டின் நீ ரெண்ட் எடுத்த வீட்டுல தானே இருக்கான்னு கேட்டுட்டு நீ போய் அவன் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, அவன் கண்டிப்பா உன்னோட சைட புரிஞ்சுப்பான்னு சொல்றா. அண்டை கேட்டதுக்கு அப்புறமா பாப்போம் நீ சொன்ன மாதிரியே நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் அவன் கையில போட்டிருக்க ரிங்க பாக்குறான். கட்பனா இப்ப பாப் இவனோட வீட்டுக்கு வந்ததும் இவங்க உடனே பாப் கிட்ட ஓடி வந்து இன்னைக்கு உனக்கு எதுவும் ஆகல நீ சேஃபா தானே இருந்தேன்னு கேட்க நான் நல்லாடாமா இருக்கேன்னு பாப் சொல்றான். தென்னதுக்கு அப்புறமா பாப்போட அம்மாவோ நான் அந்த நியூஸ கேட்டு ரொம்ப பயந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு சரி இப்ப பேலஸ்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு பாப்போ பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லமா, அவங்கள சோல்ஜர்ஸ் பத்திரமா பாட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இப்ப பிரின்ஸ் வச்சினோ எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காருன்னு சொன்னதும் இவங்களுக்கு பாப் சொல்றத கேட்டு டவுட் வந்துருது. அண்ட் அதே நேரத்துல டின்னும் அங்க வந்து பாப் சொன்னத கேட்டுறான். ஆனா பாப்பும் அவனோட அம்மாவும் இன்னும் டின் அந்த இடத்துக்கு வந்தட பாக்கல. தென் பாப்பும் அவனோட அம்மா கிட்ட நாங்க இந்த நாட்டுல சேஞ்சஸ் வந்ததும் நாங்க அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிருவோம்னு சொன்னதும் என்னடா நாங்கன்னு சொல்றேன்னு இவங்க ஷாக் ஆயிட்டு தென் நீயும் அந்த குரூப்ல இருக்கியான்னு கேட்க அதுக்கு பாப்போம் நாங்க இந்த நாட்டு மக்களுக்காக தான் இதெல்லாத்தையும் பண்றோம்னு சொன்னதும் பாப்போட அம்மா அதை கேட்டு அவனை அரைஞ்சிட்டு அதுக்காக நீ உன்னை வளர்த்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவியாடான்னு கேட்டு நமக்கு சாப்பாடு போட்டவங்களை கடிக்க கூடாதுன்னு ஒரு நாய்க்கு கூட தெரியும், பட் அந்த அறிவு கூட உனக்கு இல்லையாடான்னு கேட்டு இவங்க திட்ட அதை கேட்ட உடனே பாப்பா கடுப்பாயிட்டு பட் நாம ஒன்னும் நாய்ங்க கிடையாது அண்ட் அவங்க சொல்றதுக்கெல்லாம் வாலாட்டி ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா இவங்களோ நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரின்ஸ் டின் கிட்ட போனப்ப நீ அவரை இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கிறனாலதான் அப்படி பண்ணனு நான் நினைச்சேன், ஆனா நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றதுக்குதான் அவர்கிட்ட போனியான்னு கேட்க அதுக்கு பாப்போம் நான் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணேன்னு சொல்றான். அண்ட் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா டின்னும் அங்க ரெண்டு ஓடி போயிட அந்த சத்தம் கேட்டு பாப் வெளியே வந்து பாக்குறான், பட் அதுக்குள்ள டின் அங்க ரெண்டு வெளியே போயிடுறான். அண்ட் அப்போ மழை பெய்ய
ஆரம்பிக்க டின்னும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி கட்டி அழுகுறான். தென் மழை விட்டதுக்கு அப்புறமா இவன் பேலஸ்க்கு திரும்ப வந்து இங்க கார்டன்ல உட்காந்து இருக்கிறப்ப டின்னோட பாட்டியும் ஈயமோ அவனை பாட்டுட்டு இந்த நேரத்துல நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு நீ பாப் கிட்ட போகலையான்னு கேக்குறாங்க. ஆனா டின்னாடி எடுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றான். கட் பண்ண அடுத்த நாள் இங்க எல்லாரும் மீட்டிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அங்க இருக்கிற எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஜானோ பாப் கிட்ட ஹாப்பியா நாம இதை செஞ்சு முடிச்சிட்டோம்டான்னு சொல்ல பதிலுக்கு பாப்போ எதுவும் சொல்லாம சோகமா உட்காந்து இருக்கான். சோ ஜான் அவன் கிட்ட நீ பிரின்ஸ் டின்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கியாடான்னு கேட்க அடுக்கு பாப்போ நான் இத பத்தி அவன் கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை என் சைட புரிஞ்சுக்க வைப்பேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப பேலஸ காட்டுறாங்க. இங்கே எல்லாரும் ஹால்ல உட்காந்து இருக்கிறப்ப அங்க இருக்கிற ரேடியோல நாங்க கவர்மெண்ட சேஞ்ச் பண்றதுக்கு ஒட்டுக்கிறோம்னு ராஜா கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. அண்ட் இதை கேட்டதுக்கு அப்புறமா டின் கிட்ட இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க அடுக்கு டின்னும் மகாராஜாக்கு மக்கள் ரத்தம் சின்றத பாக்க விருப்பம் இல்ல. சோ அவரு இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த சிஎமோட கவர்மெண்ட் மாற்றக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப எங்க ஜெயில இந்த 2 சோல்ஜர்ஸும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்க சாட்டர்டே கேட்டு இல்லடி இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். அண்ட் இப்படி ஒரு பக்கம் ராயல் மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஆட்களும் வருத்தப்பட்டு இருக்க இன்னொரு பக்கம் பொதுமக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப என்னோட அப்பாவை பார்க்க வந்து இப்போ எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. மகாராஜா எங்க டிமாண்டுக்கு ஓகே சொல்லிட்டாரு. சோ நீங்களும் அவரு சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ நீ ஒரு ரோகிடானே ஒரு பாப்ப திட்டிட்டு நீ அவரை போர்ஸ் பண்ணி தான் எனக்கு ஓகே சொல்ல வச்சிருக்கன்னு சொல்ல அதுக்கு பாப்போம் மகாராஜா இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதான் பண்ணிருக்காரு. சோ நீங்களும் இப்படி அடம் பிடிக்காம அவரோட ஆசையை நிறைவேற்றி வைங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இனில இருந்து சிஎம் மக்களுக்கு சொந்தமாகுது. இது இனி ராயல் மெம்பர்ஸ்க்கு மட்டும் சொந்தமான இடம் கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ கடுப்பாயிட்டு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சத நான் நடக்க விட மாட்டேன் அண்ட் நான் எக்காரணத்தை கொண்டு உன்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட டின்னும் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கிளம்பலாம், நானே உங்களை பத்திரமா பேலஸ்க்கு கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பேலஸ்ல டின்னோட பாட்டி ஈயம் கிட்ட இப்ப டின்னு எப்படி இருக்கான்னு கேட்க அதுக்கு ஈயமோ இப்ப அவரு ஓகே தான் ஆனா ரொம்ப டயர்டா இருக்காருன்னு சொல்ல அது கேட்டதுக்கு அப்புறமா இவங்களோ இப்ப அவனுக்கு என்னடா பிரச்சனை, அவன் ஏன் பாப் கிட்ட போகாம இங்க திரும்ப வந்துட்டான் அண்ட் இப்ப பாப் எங்க இருக்கான்னு கேட்டுட்டு அதோட இன்னும் வசினும் சாட்டும் திரும்ப வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாட் அந்த இடத்துக்கு வரான். அண்ட் அவனை பாட்டடும் இவங்க சாட் கிட்ட உன்ன அவங்க என்னடா பண்ணாங்கன்னு கேட்க அதுக்கு சாட்டோ அவங்க என்ன ஜெயில புடிச்சு போட்டாங்க அப்புறம் அவங்களாவே என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அண்ட் அப்ப அங்க ஒரு சர்வன்ட் ஓடி வந்து பிரின்ஸ் வசினும் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாப் இவங்க கிட்ட இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. சோ நான் பிரின்ஸ் வசினை பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோட பாட்டியோ பாப் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. அண்ட் அந்த சத்தம் கேட்டு டின் வெளியே வந்து பாக்க அப்ப டின்னோட அப்பாவோ நீங்க இவங்க கிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல, இவனும் அந்த குரூப்பை சேர்ந்த வேண்டான்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் அது கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சாட்டோ பாப் கிட்ட நீ இந்த நாட்டை வேணா மாட்டலாம் பட் ஸ்டில் நீ ஒரு லோ கிளாஸ் சர்வன்ட் தானே சொல்லிட்டு அதை கேட்டு பாப்போ கடுப்பாயிட்டு உன்ன மாதிரியான ஆளுங்களாலதான் இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சு, அதனாலதான் நாங்க புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னதும் சாட்டோட கேட்டு கோவத்துல பாப் அடிக்கிறதுக்கு போறான். ஆனா டின்னோட பாட்டி அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி இவங்க பாப் கிட்ட சோ நாங்க அந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு நீ நினைக்கிறியாடான்னு கேட்க அதுக்கு பாப்போ நான் அந்த மாதிரி சொல்ல வரல, நீங்க எனக்கு பண்ண உதவிக்கெல்லாம் நான் நன்றிய கடன் பட்டிருக்கேன் பட் இப்போ இந்த நாட்டுல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா இவங்களோ டென்ஷன் ஆயிட்டு சரி இதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க கேப்டன் பாப்டி, இந்த பிரச்சனையை பத்தி நம்ம இதுக்கு மேல பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ட் என்னோட பையன் இங்க பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்காக தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அங்க 2 உள்ள போறப்ப அங்க எதிரில டின் நின்னுட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அண்ட் அப்ப பாப்போ டின் அங்க இருக்கிறத பார்த்ததும் இவன் உடனே டின் கிட்ட பேசுறதுக்கு போறான். ஆனா டின்னோட அப்பா அவனை தள்ளி விட்டுட்டு நீ ஒழுங்கா இங்க 2 வெளியே போடா அண்ட் இதுக்கப்புறம் நீ என்னோட பேலஸ்குள்ள வராடுன்னு சொல்லி கட்ட அதுக்கு பாப்போ நான் பிரின்ஸ் டின் கிட்ட பேசி ஆகணும்னு சொல்றான். ஆனா அதுக்கு இவரோ அவன்லாம் உன்ன மாதிரி ஒரு ரோகி கிட்ட பேச மாட்டான்னு சொல்லிட்டு ஒழுங்கா இங்க 2 வெளியே போயிருடா, நீ இப்ப பவர்ல இருக்கிறனால நான் உன்னை பார்த்து பயப்படுவேன்னு நீ நினைக்காதுன்னு சொல்லி கோவப்பட அதை கேட்டதுக்கு அப்புறமா ஜானோ இதுக்கு மேல நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவ பாப்பா அங்க 2 கூட்டிட்டு போயிடுறா. அண்ட் அதுக்கப்புறமா டின் இந்த கார்டனுக்கு வந்துட்டு சுகமா உட்காந்து இருக்கிறப்ப அவனோட அப்பா அவனை பார்க்க அங்க வராரு. அண்ட் அவரை பார்த்த உடனே டின்னோ சாரிப்பா இதெல்லாம் என்னாலதான்னு சொல்லிட்டு இவன் அவரா பண்ண அதை கேட்டு இவரோ இதுல உன்ட்ட போய் எதுவும் இல்லடா, இதுல எல்லா தப்பும் அந்த பாப் மேலதான் இருக்கு, அவன் தான் நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பட் நான் இதை அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன், நான் கண்டிப்பா அவங்கள தோக்கடிப்பேன்னு சொல்றாரு. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பாப் இங்க சுகமா உட்காந்து இருக்கிறப்ப ஜான் அங்க வந்து அவன் பக்கத்துல உட்கார்றா. தென் இவன் பாப் கிட்ட நீ இதை பத்திலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காடு, பிரின்ஸ் டின்னுக்கு உன்னோட சைடோட ஸ்டோரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாருன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா பாப்போ நம்ம நாட்டை சேஞ்ச் பண்றதுல வின் பண்ணிட்டோம் பட் இப்ப எனக்குன்னு யாருமே இல்லாம போயிட்டாங்க, இப்ப என்னோட அம்மா என் மேல செம கோவத்துல இருக்காங்க அண்ட் டின்னும் என்ன விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இப்ப நான் பண்ணது சரியா தப்பான்னு கேட்க அதுக்கு ஜானோ இந்த கொஸ்டினுக்கு உடனே ஆன்சர் சொல்லிட முடியாது, அதோட ரிசல்ட் வெளியே தெரியற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அண்ட் அது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான்றத நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். தென் கடைசியில ஒரு நல்ல மாற்றம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறப்ப இப்ப நம்மள பார்த்து தப்புன்னு சொன்னவங்கலாம் அப்போ நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல என்ன சொல்லிட்டு எனக்கு இப்ப அவனை மீட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு தடவை பேசினா போடும்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா
அப்புறமா ஜானோ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்றா. கட் பண்ண அடுத்த நாள் ஜான் சிரிய பாக்குறதுக்கு வந்திருக்கா. அப்ப சிரி இவகிட்ட நீயும் அந்த குரூப்பை சேர்ந்தவடான்னு கேட்க, அதுக்கு ஜானோ ஆமான்னு சொல்லிட்டு இதனால நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க, அதுக்கு சிரியோ இதால இந்த நாட்டுக்கும் எங்களை மாதிரியான ராயல் மெம்பர்ஸ்க்கும் பிரச்சனை வரும்னு என்னோட அப்பா சொன்னாருன்னு சொல்ல, என்ன பார்த்தா அந்த அளவுக்கு மோசமான ஆள் மாதிரி உனக்கு தெரியுதான்னு ஜான் கேக்குறா. அண்ட் அதுக்கு சிரியோ இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா ஜானோ அவளோட சைட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் அடுப்படி இவ சிரிக்கிட்ட இது வரைக்கும் சிஎம் ஒரு சில பேரோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது, ஆனா இப்போ அது மக்கள் கைக்கு வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் இங்க எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்கும்னு சொல்ல, அதை கேட்டு சிரியோ தென் எனக்கும் ஃப்ரீடம் கிடைக்குமான்னு கேக்குறா. அப்ப ஜானோ ஆமா உனக்கும் ஃப்ரீடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்காக வாழலாம், அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க தேவையில்லைன்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா சிரியோ தென் இதுல என்னோட அப்பா சொன்னது தப்பா இருக்கலாம்னு சொல்றா. அண்ட் அதுக்கப்புறமா ஜான் சிரிக்கிட்ட நான் உன்னை இங்க வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றா. கற்பனா இப்ப சரி டின்ன பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கா. அப்ப டின்னோட அப்பா சிரிக்கிட்ட நீ எங்களை பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட அப்பா எப்படி இருக்காருன்னு கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப ஏன் அங்க வந்து டின்னோட அப்பா கிட்ட மிஸ்டர் அடோல் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா டின்னோட அப்பா அங்க ரெண்டு எஞ்சி போயிட, அதுக்கப்புறமா சிரியோ டின் பக்கத்துல வந்து உட்காந்து இவ டின் கிட்ட பாப் தந்த லெட்டரை கொடுக்குறா. அண்ட் அதுக்கப்புறமா டின்னோ இவனோட ரூமுக்கு வந்துட்டு அந்த லெட்டரை ஓபன் பண்ண, அதுல பாப்போம் நீ இந்த லெட்டரை படிப்பியா மாட்டியான்றதுலாம் எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் இதை எழுதுறேன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட ரெண்டு எதையுமே எதிர்பார்க்கல, நான் உன்னோட நம்பிக்கைய உடைச்சிட்டேன், சோ அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் இதை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன், பட் எனக்கு இதை விட வேற வழி தெரியல, இது நாம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இதுல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, சோ என்னால இதுல நம்மளை பத்தி மட்டும் யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் இப்போ உன்கிட்ட என்ன மன்னிச்சிருன்னு கேட்க மாட்டேன், அண்ட் என்ன உடனே புரிஞ்சுக்கணும் கேட்க மாட்டேன், நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் இது வரைக்கும் உன்னை டெய்லியும் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அண்ட் இதுக்கப்புறமும் நான் உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீ மறந்துடாதுன்னு சொல்லி எழுதியிருக்கான். அண்ட் அதை படிச்சதுக்கு அப்புறமா டின்னோ அவன் விரல்ல போட்டிருக்க ரிங்க பாக்குறான். கற்பனா இங்க பாப்பும் ஜானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு சிரி வரா. அப்ப பாப் சிரி கிட்ட அவன் என்ன பாக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டானான்னு கேட்க, அதை கேட்டதுக்கு அப்புறமா சிரிக்கும் பாப் கிட்ட ஒரு கர்ச்சிஃபை எடுத்து கொடுத்துட்டு இத அவன் உன்கிட்ட தர சொன்னான்னு சொல்றா. அண்ட் அதுக்கப்புறமா பாப்பா உடனே அந்த கர்ச்சிஃபை ஓபன் பண்ணி பார்க்க அது உள்ள டின்னோட ரிங் இருக்கு. அப்ப சிரி பாப் கிட்ட ரெவல்யூஷன் நடந்த நாள் அன்னைக்கு டின்னோட அப்பா இங்க வந்து டின்ன வலுக்கட்டாயமா பேலஸ்க்கு இழுத்துட்டு போயிருக்காரு, அப்புறம் டின்னோட பாட்டியும் ஈமும் தான் அவனை பேலஸ்ல ரெண்டு தப்பிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பத்துல உன்னை தேடிதான் வந்திருக்கான், பட் அதுக்குள்ள எல்லாம் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லவும் பாப்பாண்ட ரிங்க பாட்டு அவன் எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கான், பட் நான் அவனை இப்படி ஏமாட்டிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றான். தென் இப்ப கடைசியில பிரின்ஸ் வசின் சொன்னது கரெக்ட் ஆயிருச்சு, எனக்கு அவன் பக்கத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்றான். கற்பனா அடுத்த நாள் இந்த சோல்ஜர் டின்னோட அப்பா கிட்ட இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிற லிஸ்ட வச்சு பாக்குறப்ப 70 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல பாதி பேரு அந்த ஆப்போசிட் குரூப்பை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க, அண்ட் மீடி இருக்கிற பழைய ஆட்கள்லாம் இந்த சேஞ்சஸ்க்கு ஓகே சொன்னவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இதுக்கு ஓகே சொல்லாதவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு டின்னோட அப்பாவோ மற்றவங்க பயந்து சரண்டர் ஆகுறாங்கன்றதுக்காகலாம் என்னால சரண்டர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நாம அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாரு. அண்ட் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரப்ப இவங்க டீம்ல ரெண்டு ஒருத்தர் அங்க ரெண்டு கிளம்புறாரு. அப்ப டின்னோட அப்பாவா ஒரு பாட்டு அவரை ஸ்டாப் பண்ணி என்னாச்சு இப்ப எதுக்காக நீங்க இங்க ரெண்டு கிளம்புறீங்கன்னு கேக்குறாரு. கற்பனா இப்ப இவரு பேலஸ்க்கு வந்துட்டு இந்த புது பிரச்சனையை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. அதாவது இப்போ இந்த இடத்துல ராயல் மெம்பர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்ல, அதனால நிறைய பேர் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டு இருக்காங்க, அண்ட் இன்னும் சில பேர் பக்கத்துல இருக்கிற ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே டின்னோட பாட்டியோ தென் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம ஃபேமிலியால இங்க சேஃபா இருக்க முடியுமான்னு கேட்க, அதுக்கு டின்னோ இதுல பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்ல, அந்த ஆப்போசிட் குரூப் புது கவர்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லாத ராயல் மெம்பர்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க, ஆனா சில ராயல் மெம்பர்ஸ் புது கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ அவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல அகைன் வேலை கிடைக்கும்னு சொல்றப்ப அவங்க எல்லாரும் ஒரு கோலிங்க, அவங்களுக்கு எல்லாம் ராயல் மெம்பர்ஸா இருக்க தகுதியே இல்லன்னு டின்னோட அப்பா சொல்றாரு. அண்ட் அப்ப சேட்டோ எல்லாமே இப்படி பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொல்லி டென்ஷன்ல கட்டுறான். அண்ட் அதை கேட்டதும் மத்தவங்க எல்லாம் இவன் எடுக்க இப்ப சம்மந்தமே இல்லாம கட்டுறான்னு பாக்க, அதை பார்த்த உடனே சேட்டோ என்னால இப்பெல்லாம் வேலை செய்ய முடியல, மினிஸ்ட்ரிக்குள்ள என்ன அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்க, அதை கேட்டு இவரோ என்னடா இப்பெல்லாம் அதிசயமா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அதுக்கு சேட்டோ எனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை சிலது இருக்குன்னு சொல்றான். அண்ட் அப்ப ரேடியோல ஒரு நியூஸ் வருது, அடுப்படி புதுசா ஃபார்ம் ஆன கமிட்டி யார கவர்மெண்ட் வேலையில வச்சுக்கலாம் அண்ட் யார வேலையை விட்டு தூக்கலான்றத முடிவு பண்ண போறாங்கன்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா சேட் இன்னமும் டென்ஷன் ஆகுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் பார் ஓனரை வந்து மீட் பண்ணி நீ சீக்கிரமா அந்த பணத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண, இப்ப அவங்களுக்கு மட்டும் நான் பணம் எடுத்த விஷயம் தெரிஞ்சிடுனா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி கோவப்பட, அதை கேட்டு இவனும் இப்ப உடனே எல்லாம் பணத்தை வாங்க முடியாது, இப்ப நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குதுன்றதான் நீங்களே பாத்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்றான். அண்ட் அதே நேரத்துல இங்க கிட்டியோ சில நியூஸ் பேப்பர்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு ஐடியா சொல்ல, ஜான் அதை கேட்டு நம்ம அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. ஆனா அதுக்கு கிட்டியோ எனக்கும் இதை பண்றதுக்கு விருப்பம் இல்லதான், பட் இதை விட்டா இப்ப வேற வழி இல்ல, சில நியூஸ் பேப்பர்ஸ் நம்மள போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க, அதால நம்ம பேரு டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஜானோ பட் நம்ம இப்படி பண்ணோம்னா நாம அவங்களோட ஃப்ரீடமை அழிக்கிற மாதிரி ஆயிரும், அண்ட் இப்ப புதுசா ஒரு கவர்மெண்ட் மாறுதுன்னா அதுக்காக நியூஸ் பேப்பர் மூலியமா தான் ரெண்டு சைட்ல இருந்தும் டிபேட் நடக்கும், சோ நம்ம அதை ஸ்டாப் பண்றதெல்லாம் நியாயமான விஷயமானு கேட்க, அதுக்கு கிட்டியோ நம்ம கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், ஒன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம்
தீண்டதுக்கு அப்புறமா நம்ம அகைன் அட ரீஓபன் பண்ணிடலாம்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா ஜானு பாப் கிட்ட இத பத்தி நீ என்னடா நினைக்கிறேன்னு கேக்குறா. ஆண்டோடுக்கு பாப்போ அதை டெம்பரரியா க்ளோஸ் பண்றதுனால இப்ப எந்த பிரச்சனையும் வராது அண்ட் இந்த டைம்ல நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாகணும்னு சொல்ல அதை கேட்டு கிட்டியோ பாப் சொல்றது கரெக்ட் தானே சொல்லிட்டு இப்ப அட்மினிஸ்ட்ரேஷனை புதுசா பில்ட் பண்ற வேலை போயிட்டு இருக்கு. ஆண்டட்ல நிறைய ராயல் மெம்பர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் சில பேர் தானே சொல்லிட்டு இவரு ஒரு லிஸ்ட பாப் கிட்ட கொடுத்துட்டு இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஆபத்தானவங்க சோ இவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு மேல் இடத்துல முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும் பாப் அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறான். ஆண்ட்ராய்டுல சேட்டோட பேரும் டின்னோட பேரும் இருக்கு. கட்பன் ஆய் பண்ண விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்ததும் சேட் அடிக்கிறது ரொம்பவே பயப்படுறான். பட் அதுக்கான காரணத்தை இவனால ஓபனா சொல்ல முடியல. அப்ப அவனோட அப்பாவோ இப்ப நமக்கு மட்டும் வேலை போகல நம்மள மாதிரியான இன்னும் சில ராயல் மெம்பர்ஸ்க்கும் வேலை போயிருச்சுன்னு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம என்னப்பா பண்றதுன்னு சேட் கேக்குறான். ஆண்ட்ராய்டு கேட்ட இவனோட பாட்டியோ டேய் இப்ப நீ வேலையை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல நீ அங்க இல்லனாலும் மினிஸ்ட்ரியில வேலை நடந்துட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நம்மளோட சேஃப்டியை பத்தி தான் கவலைப்படணும்னு சொல்றாங்க. ஆண்ட்ராய்டு கேட்டதுக்கு அப்புறமா சேட்டோ ஓகேன்னு சைலண்ட் ஆயிர இன்னும் அங்க ரெண்டு ஏஞ்சி வெளியே போயிடுறான். அப்புறம் இவன் இங்க கார்டன்ல வந்து உட்காந்து இருக்கிறப்ப அவனோட அப்பா அங்க வந்து அவன் பக்கத்துல உட்கார்றாரு. அப்ப இன்னும் ஆக்கின அவனோட அப்பா கிட்ட சாரி கேட்க அதுக்கு இவரோட நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல அந்த ட்ரோயிங் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு பட் என்ன ஆனாலும் சரி நான் அவங்க கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன் நான் இந்த சிஎம் அவங்க கிட்ட ரெண்டு காப்பாட்டுவேன்னு சொல்றாரு. அண்ட் அதே நேரத்துல இங்க மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பாப் கிட்டிய கூட இப்ப நீங்க சொன்ன ஐடியால எனக்கு உடன்பாடு இல்லன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ பிரின்ஸ் வசின் ப்ளூ ரிப்பன் குரூப்ல இருந்திருக்காரு. சோ சீனியர் அபிஷியல்ஸ் எல்லாரும் அவரால ஆபத்து வரும்னு சொல்லி அவங்க மொத்த ஃபேமிலியையும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும் பாப்பட கேட்டு பட் பிரின்ஸ் டின்னுக்கும் அந்த ப்ளூ ரிப்பன் குரூப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சோ நீங்க அவனை வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு இவன் எவ்வளவு பேசி பாக்குறான். ஆனா கிட்டி அடுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றாரு. நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் எல்லாம் நம்மளால எந்த ஒரு தப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ டென்ஷன் ஆயிட்டு நான் இந்த மிஷனுக்காக அவன் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணேன் சோ நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு பிரின்ஸ் டின் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படியே உங்களுக்கு அவன் மேல சந்தேகமா இருந்தாலும் நான் அவன் பக்கத்துல இருந்து அவனை கண்காணிச்சுக்கிறேன் பட் பிளீஸ் அவனை வேலையில இருந்து தூக்கிடாதீங்கன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா இவரோ பாப் கிட்ட சாரி கேட்டுட்டு இது நான் எடுத்த முடிவு மட்டும் இல்ல இது சீனியர் அபிஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு சோ என்னால இதுல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கட்பனா இப்ப இங்க டின் ஆபீஸ்க்கு வந்துட்டு இவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப அங்க எதிரில பாப் வந்து டின்னு பாக்குறான். அப்ப டின்னோ பாப்ப பாட்டு இப்ப எடுக்க சார் இங்க வந்தீங்கன்னு கேட்க அடுக்கு பாப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் உன்னோட வேலையை பத்தி சீனியர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்ல அடுக்கு டின்னோ அதெல்லாம் தேவையில்ல அண்ட் நான் தான் இதுக்கப்புறம் உனக்கு யூஸ் ஆக மாட்டேனே சோ இதுக்காக நீ அதெல்லாம் பண்ணணும்னு கேட்டுட்டு இவங்க இருந்து போறப்ப பாப்பா அவனை ஸ்டாப் பண்ணி ப்ளீஸ் தான் இப்படி எல்லாம் பேசாத அண்ட் நான் பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு இவன் அதுக்காக சாரி கேட்டுட்டு பட் நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா டின்னோ சப்போஸ் இப்ப உன்னால பாஸ்டுக்கு போக முடிஞ்சா நீ திருப்பி அதே மாதிரி பண்ணிருப்பியான்னு கேட்க அதுக்கு பாப்போ ஆமான்னு சொல்லிட்டு பட் அப்போ நான் உன்னை எங்க பிளான்ல இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன் உன்னை இந்த மாதிரி கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோ நான் உன்னோட நேர்மையா பாராட்டுறேன் அண்ட் நீ சொல்றத நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாப்பா அவனை ஹக் பண்ணிட்டு சோ நீனா இப்ப என்ன நம்புறல சோ நீ திரும்பி என்கிட்ட வந்துடுறியான்னு கேட்க அதுக்கு டின்னோ என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது நீ இந்த நாட்டு நல்லதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க ஆனா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரால லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் பாப் கிட்ட பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போயிரு. இதோட எபிசோட் 8 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in my next video.